மதராசி இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. துப்பாக்கி வாங்கிட்டாரா? சோ ஓவராலா ஃபிலிம் எப்படி இருக்கு? ஹீரோயினோட ப்ளே எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஓகே, அவுட் ஆஃப் 10 எவ்வளவு கொடுப்பீங்க? 9. சிவகார்த்திகேயன் ஃபேன் கேட்கலாமா இப்படி? 10 க்கு 10. ஓகே, சூப்பர். சார் ஒரே ஒரு ரிவ்யூ மட்டும் கொடுத்துருங்க. படம் எப்படி சார் இருக்கு? பரவாயில்ல, பார்க்கலாம். பரவாயில்லையா இருக்கா? சோ ஹீரோயினோட ப்ளே இதுல எப்படி இருக்கு? அதெல்லாம் இருக்குதான், அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, மற்றபடி பெருசா ஓகே. துப்பாக்கி மாதிரி இருக்கா இது? அவ்வளோலாம் இல்லை. ஓகே, ஸோ இதில் மியூசிக் அனிருத்தோட இதெல்லாம் எப்படி இருக்கு? அதனால தான் கொஞ்சம் பார்க்க முடியுது. பரவாயில்ல. அவுட் ஆஃப் 10 நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க மூவிக்கு? ஒரு 5 கொடுக்கலாம். தேங்க்யூ சார். சார் ஒரே ரிவ்யூ மட்டும் கொடுத்துருங்க சார். படம் எப்படி சார் இருந்துச்சு? படம் சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு அவரோட கரியரில் இது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பிக் ஆப்ஷன் தான் சொல்லலாம். ஆமாம், இது ஒரு பிக் ஷாட்டு, நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, லவ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. துப்பாக்கி மாதிரி இருக்கா இந்த ஃபிலிம்? துப்பாக்கி 2 தான் சொல்லணும். துப்பாக்கி 2 தான் சொல்லுங்க. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது, இன்டர்வல்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பேங்காக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு. அது வேறு ஜேனர், இது வேறு மாதிரி இருக்குது. சிவகார்த்திகேயன் மிரட்டி விட்ருக்காப்புல. ஆமாம், தாராளமாக 9 கொடுக்கலாம். அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே தூக்கி நிறுத்திட்டாப்புல. ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் அருமையாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. இல்லை துப்பாக்கியோட என்ன சொல்கிறது, ஒரு செகண்ட் இயர் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. ஹீரோயின் புதுசாக இருக்காங்க, ஸோ அவங்களோட இருந்தாங்க, நல்லா இருந்தாங்களா? சரி, ஓகே. அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 ஒரு 7 கொடுக்கலாம். 7 கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். படம் எப்படி இருந்துச்சு? படம் வேற மாரிங்க. ஏஆர் முருகராஜ் மறுபடியும் வந்துட்டாரு. ஏன்னா இந்த சொசைட்டிக்கு ஒரு மெசேஜை கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ தளபதி வந்து ஒரு துப்பாக்கியை கொடுத்தாரு, சிவகார்த்தியான அந்த துப்பாக்கிக்கு ஒரே ஒரு கதையை இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. படமோட கதையை துப்பாக்கி வச்சு தான். ஏன்னா எப்படி தளபதி துப்பாக்கியை கொடுத்தாரு, அந்த துப்பாக்கி வச்சு இவரே கேட்டு நடிச்சிருக்காரு போல. இது அப்படியே அப்பட்ட ஒரு படம், துப்பாக்கியோட பயங்கரமா இருக்கு. மாஸ் அந்த கிளைமேக்ஸில் வரும் பார்த்தீங்களா, அது போல இருக்கு. சண்டை காட்சிகள், ஒரு காதலி கோசம் கிளைமேக்ஸ் வரைக்கும் அவர் பண்ணாரு பாருங்க. ஆட்டம் பயங்கரம், அப்படியே மெய் சிவந்து போயிட்டு மஜா படம் சாமியா படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்கு. ஓகே, அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுப்பீங்க? 8, 8.5. ஸோ ஹீரோயின் வந்து புதுசாக இருக்காங்க, ஸோ அவங்களோட ப்ளே இதில் எப்படி இருக்கு? ருக்மணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அவங்க எப்படி சொல்கிறது, இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பயங்கர அழகாக இருந்தாங்க. அவங்கள சுற்றி தான் இந்த ஸ்டோரியே பில்டாக இருக்குது. லைக் இது ஒரு ப்ராப்பர் லவ் ஃபிலிம் அப்படியும் சொல்லலாம். இது ஒரு பயங்கரமான துப்பாக்கி 2 மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? துப்பாக்கி 2 துப்பாக்கியோட ரேஞ்ச் வந்து அது வேற மாதிரி. அது தளபதிலாம் அங்கே இருக்காரு. இது வந்து துப்பாக்கியோட ஒரு 2 மடங்கு கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது படம் குறைச்சல்ன்ற மாதிரி எதுவுமே இல்லை. படம் எப்படி இருக்கு? ஓவராலாக படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். தேங்க்யூ சார். இல்லை, ஓவரால் படம் சூப்பராக இருந்துச்சு. லைக் வித்யுத் ஜமாலோட கேரக்டர் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. கைண்ட் ஆஃப், அதாவது ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு செம கம்பேக் ஃபிலிம் இது. சிவகார்த்திகேயனை வச்சு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு. ஸோ இல்லை ஹீரோயின் ருக்மிணி அவங்களோட கேரக்டரில் எப்படி சார் இருக்கு? அவங்க கேரக்டர் மெயின் கேரக்டர் தான், த்ரூ அவுட் இருக்கும். அவங்களத வச்சு தான் பிளாட் ஸ்டார்ட் ஆகும் படத்துக்கு. மியூசிக் வந்து இதுக்கு ஒரு பேக் போன்னே சொல்லலாமா? ஒரு எப்படி இருக்கு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அனிருத் சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ஃபிலிம்னா இந்த ஃபிலிம்க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? எப்படி இருக்குது ஃபிலிம்? இல்லை, ரேட்டிங்கிறதை விட ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு செம கம்பேக் ஃபிலிமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி தர்பார் சிக்கந்தரை விட இது சூப்பரான ஒரு கம்பேக் ஃபிலிமு. அப்புறம் இதில் பிஜு மேனன், வித்யுத் ஜமால் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வித்யுத் ஜமால் தான் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தெரிஞ்சார் படத்தில். அனிருத் பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. மற்றபடி பாட்டெல்லாம் சிச்சுவேஷன் சாங்ஸ் மாதிரி தான், அதுவும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ சார். படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு நான் எஸ்கே ஃபேன் தான், ஆனால் நல்லா இருக்குது படம், உண்மையான நல்லா இருக்குது. அனிருத் மியூசிக் வேறு லெவலாக இருக்குது. எஸ்கே இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ இதில் ருக்மிணி இருக்காங்களா ஹீரோயின், அவங்களோட பாட்டு இந்த படத்தில் எப்படி இருக்குது? ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அனிருத்தோட மியூசிக்கும் ஒரு பேக் போன் மாதிரி அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் தலைவர் நல்லா போட்டார். ஸோ ஓவராலாக ஃபிலிம் எப்படி இருக்கு?
ஓவராக படம் நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலி எஸ்கேக்காக நீங்கள் போகலாம், பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு, வில்லனும் சொல்லி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஏஆர் முருகதாஸும் அவரோ ஜான தானே, துப்பாக்கி கையில் கொடுத்தனால மேபி துப்பாக்கி கண்டென்ட்டாக போயிட்டாங்களான்னு எனக்கு புரியல. ஆனால் ஓகே. ருக்மிணி அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு? புரியல. ருக்மிணி ஹீரோயினோட கேரக்டர் அவங்களால தான் கதையே, அவங்க தான் கதை இல்லை அதான். ஸோ வந்து ஸ்பாயிலர் கொடுக்குறோம்ல, பட் லவ்னால கதை அவ்வளோ சிம்பிள். ஸோ ஓவராலாக படம் எப்படி இருக்கு? ஓவராலாக ஒரு 10க்கு வந்து ஒரு 8 கொடுப்பேன். தேங்க்யூ. சாருக்கு நம்ம எல்லாரும் ஒரு கம்பேக் வரணும், ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம் அமையணும் நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம். அது இந்த படம் அமைஞ்சிரும். ஏன்னா எப்படி ஒரு கல்ட் மூவி ஒரு கஜினியை சொல்கிறோமோ அதே மாதிரி மெட்ராஸையும் ஒரு லவ்க்காக என்னவெல்லாம் பண்ணுற ஒரு ஹீரோ, அதான் சப்ஜெக்ட். பட் ஆனால் இந்த படம் 2 hours 48 minutes எடுத்துருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் 2 hours 48 minutes எந்த படமும் அந்த அளவுக்கு நல்லா கை கொடுக்கல. ஆனால் இந்த படம் நல்லா கை கொடுத்துருக்கு, நல்லாவே கை கொடுத்துருக்கு. 2 hours 48 minutes போகிறதே தெரியல, ஒரே ஃபேஸில் போகுது. ஸ்டன் சீக்வன்ஸ் செமையாக பண்ணியிருக்காங்க அண்ட் லவ் சீக்வன்ஸும் நல்லா இருக்குது. அண்ட் ஏஆர் முருகதாஸ் சாரோட கல்ட் சீக்வன்ஸ் மாஸ் சீன்ஸ் இருக்கும் அவரோட எல்லா படத்துலையும் விஜய் சாரை வச்சு. அந்த சீன்ஸை அப்படியே அந்த துப்பாக்கி பட வில்லன் இருக்கார்ல அவர்கிட்ட இருந்தும் டெலிவரி பண்ணியிருக்காரு, சிவகார்த்திகேயன்கிட்டையும் டெலிவரி பண்ணியிருக்காரு, ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த சீன்ஸ்லாம் தேட்டர்ஸ்லாம் மாசாக இருக்குது. இல்லை நான் துப்பாக்கி ஒரு கல்ட்டுனா இது ஒரு கல்ட்டு, ரெண்டும் ஈக்குவல் தான். துப்பாக்கிக்கு எதுக்கும் நம்ம கம்பேர் பண்ண தேவை. இதுவும் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. அனிருத் என்றைக்குமே நம்மளுக்கு டிஸப்பாயின்மெண்ட் பண்ணதே கிடையாது. அதுவும் இந்த படத்தில் பிஜிஎம் நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருக்குது. சிவகார்த்திகேயனுக்கும் வில்லனுக்கும் எங்கெல்லாம் எலிவேஷன் கொடுக்கணுமோ அந்த எலிவேஷன்ஸ் பக்காவாக இருக்குது, கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, 9 out of 10 கொடுக்கலாம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இது நீங்கள் ஸ்டண்ட் இருக்குது இல்லை வந்து ரொம்ப வைலன்ஸ் இருக்குலாம் யோசிக்க தேவை, ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. இல்லை துப்பாக்கியோட என்ன சொல்கிறது, ஒரு செகண்ட் இயர் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. ஹீரோயின் புதுசாக இருக்காங்க, ஸோ அவங்களோட நல்லா இருந்தாங்களா? சரி, ஓகே. அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 ஒரு 7 கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். படம் வேற மாரிங்க. ஏஆர் முருகதாஸ் மறுபடியும் வந்துட்டாரு. ஏன்னா இந்த சொசைட்டிக்கு ஒரு மெசேஜை கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ தளபதி வந்து ஒரு துப்பாக்கியை கொடுத்தாரு, சிவகார்த்தியான இந்த துப்பாக்கி ஒரே ஒரு கதையை இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. படமோட கதையை துப்பாக்கி வச்சு தான். ஏன்னா எப்படி தளபதி துப்பாக்கியை கொடுத்தாரு, அந்த துப்பாக்கி வச்சு இவரே கேட்டு நடிச்சிருக்காரு போல. இது அப்படியே அப்பட்ட ஒரு படம், துப்பாக்கியோட பயங்கரமா இருக்கு, மாஸ். அந்த கிளைமேக்ஸில் வரும் பார்த்தீங்களா, அது போல இருக்கு சண்டை காட்சிகள். ஒரு காதலி கோசம் கிளைமேக்ஸ் வரைக்கும் அவர் பண்ணாரு பாருங்க, ஆட்டம் பயங்கரம். அப்படியே மெய் சிவந்து போயிட்டு மஜா பட சாமியா படம் சூப்பராக இருக்கு. ஓகே, அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுப்பீங்க? 8.5. ஸோ ஹீரோயின் வந்து புதுசாக இருக்காங்க, ஸோ அவங்களோட ப்ளே இதில் எப்படி இருக்கு? ஆக்சுவலி ருக்மணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அவங்க எப்படி சொல்கிறது, இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பயங்கர அழகாக இருந்தாங்க. அவங்கள சுற்றி தான் இந்த ஸ்டோரியே பில்டாக இருக்குது. லைக் இது ஒரு ப்ராப்பர் லவ் ஃபிலிம் அப்படியும் சொல்லலாம். இது ஒரு பயங்கரமான துப்பாக்கி 2 மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? துப்பாக்கியோட ரேஞ்ச் வந்து அது வேற மாதிரி. அது தளபதிலாம் அங்கே இருக்காரு, இது வந்து துப்பாக்கியோட ஒரு 2 மடங்கு கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது படம் குறைச்சல்ன்ற மாதிரி எதுவுமே இல்லை. படம் எப்படி இருக்கு? ஓவராலாக படம் ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். தேங்க்யூ சார்.